வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் அத்தியாயம் 70 கபந்த ஹஸ்தச்சேதனம் கபந்தனின் கைகளை வெட்டுவது. சப்ததி தமஹ சர்கா 70வது சர்க்கம். கபந்த ஹஸ்தச்சேதனம் கபந்தனின் கைகளை வெட்டுவது. तौ तत्र स्थितौ दृष्ट्वा भ्रातरौ राम लक्ष्मणौ बाहुपाशपरिक्षिप्तौ कबन्धो वाक्यमब्रवीत्. கபந்தஹ கபந்தன் தத்ர அப்பொழுது பாகுபாஷ பரிக்ஷிப்தௌ கைகளாகிற கயிறுகளால் கட்டப்பட்டு ஸ்திதோ நின்று கொண்டிருந்த பிராத்தரோ பிராத்தாக்களாகிய ராம லக்ஷ்மணோ ஸ்ரீராமரும் லக்ஷ்மணருமாகிய தௌத்து அவ்விருவர்களையும் திருஷ்டுவா பார்த்து வாக்கியம் பின்வரும் சொல்லை அப்ரவீத் சொல்லிக் கொண்டான். கபந்தன் அப்பொழுது கைகளாகிற கயிறுகளால் கட்டப்பட்டு நின்று கொண்டிருந்த பிராத்தாக்களாகிய ஸ்ரீராமரும் லக்ஷ்மணருமாகிய அவ்விருவர்களையும் பார்த்து பின்வரும் சொல்லை சொல்லிக் கொண்டான். திஷ்டத கிம் நு மாம் திருஷ்ட்வா க்ஷுதார்த்தம் க்ஷத்ரியர்ஷபா ஆஹாரார்த்தம் து சந்திஷ்டோ தெய்வேன கதசேதசா. தெய்வேன தெய்வத்தால் ஆஹாரார்த்தம் உணவிற்காக சந்திஷ்டோ அனுப்பப்பட்டு கதசேதசோ அறிவிழந்த க்ஷத்ரியர்ஷபோ க்ஷத்ரியோத்தமர்கள் க்ஷுதார்த்தம் பசியுடன் இருக்கும் மாம் என்னை திருஷ்டுவா து பார்த்தும் கிம் நு திஷ்டதா ஏன் உயிரோடு இருக்கின்றார்கள். தெய்வத்தால் உணவிற்காக அனுப்பப்பட்டு அறிவிழந்த க்ஷத்ரியோத்தமர்கள் பசியுடன் இருக்கும் என்னை பார்த்தும் ஏன் உயிரோடு இருக்கின்றார்கள். தச்ருத்வா லக்ஷ்மணோ வாக்கியம் பிராப்த காலம் ஹிதம் ததா வாசார்த்திம் சமாபன்னோ விக்ரமே கிருத நிச்சயா. ஆர்த்திம் கஷ்டத்தில் சமாபன்னக சிக்கிக் கொண்ட லக்ஷ்மணர் ததை ஸ்ருத்வா செவியுற்று விக்ரமே கொட்டத்தை அடக்குவதில் கிருத்த நிச்சய தீர்மானம் கொண்டவராகி ததா பொழுது பிராப்த காலம் சமயத்திற்கு ஏற்றதும் ஹிதம் நன்மை பயக்கத்தக்கதுமான வாக்கியம் பின்வரும் சொல்லை உவாச்ச சொன்னார். கஷ்டத்தில் சிக்கிக் கொண்ட லக்ஷ்மணர் அதை செவியுற்று கொட்டத்தை அடக்குவதில் தீர்மானம் கொண்டவராகி அப்பொழுது சமயத்திற்கு ஏற்றதும் நன்மை பயக்கத்தக்கதுமான பின்வரும் சொல்லை சொன்னார். த்வாம் ச மாம் ச புராதூர்ணம் ஆதத்தே ராக்ஷசாதமஹ. ராட்சசாதமஹ ராட்சசபதர் த்வாம் ச தேவரீரையும் மாம் ச என்னையும் புறா முதலில் தூர்ணம் விரைவில் ஆதத்தே பற்றி கொண்டு இருக்கிறான். ராட்சசபதர் தேவரீரையும் என்னையும் முதலில் விரைவில் பற்றி கொண்டு இருக்கிறான். தஸ்மாதஸ்யமஸ்யாஷோ பாஹோ சிந்தாவஹை குரு. தஸ்மாத் ஆகையாலஸ்ய இவனது குரு பாஹு நீண்ட கைகள் இரண்டையும் அசிப்யாம் இரு கத்திகளால் ஆஷோ காலதாமதமின்றி சிந்தாவகை நாம் இருவரும் வெட்டித் தள்ளுவோம்.
ஆகையால் இவனது நீண்ட கைகள் இரண்டையும் இரு கத்திகளால் காலதாமதமின்றி நாம் இருவரும் வெட்டித் தள்ளுவோம். भीषणोऽयं महाकायो राक्षसो भुज विक्रमः लोकं ह्यति जितं कृत्वा ह्यावां हन्तुमिच्छति. अयं இந்த மகாகாயः பெருவுடல் உடையவனும் பீஷணக பயங்கரமானவனும் புஜ விக்ரமக தோள்வலி உடையவனுமான ராட்சசக அரக்கன் லோகம் ஜனசமூகத்தையே அதிஜிதம் துன்புறுத்தப்பட்டதாய் கிருத்வா செய்து ஆவாம் நம் இருவரையும் ஹந்தும் கொல்ல இஹ இப்பொழுது இச்சதி துணிந்திருக்கின்றான். இந்த பெருவுடல் உடையவனும் பயங்கரமானவனும் தோள்வலி உடையவனுமான அரக்கன் ஜனசமூகத்தையே துன்புறுத்தப்பட்டதாய் செய்து நம் இருவரையும் கொல்ல இப்பொழுது துணிந்திருக்கின்றான். நிச்சேஷ்டானாம் பதோ ராஜன் குத்சிதோ ஜகதிபதே क्रतो मध्योपनीतानां पशूनामिव राघवा. ஜகதிபதே உலகை ரட்சிக்கும் ராஜன் சக்கரவர்த்தியாகிய ராகவா ஸ்ரீராமா கிரதோ மத்தியோபணீதானாம் யாகசாலையின் இடையில் வளர்த்தப்பட்ட பசுனாம் அக்னிகளை இவ அழித்தல் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே. நிச்சேஷ்டானாம் ஹிம்சை செய்யாதவர்களை வதைத்தல் குத்சிதக நிந்தையாகும். உலகை ரட்சிக்கும் சக்கரவர்த்தியாகிய ஸ்ரீராமா யாகசாலையின் இடையில் வளர்த்தப்பட்ட அக்னிகளை அழித்தல் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே ஹிம்சை செய்யாதவர்களை வதைத்தல் நிந்தையாகும். ஏதத் சஞ்சல்பிதம் ஸ்ருத்வா தயோ क्रुद्धस्तु राक्षसः विदार्यास्यं तदा रौद्रस्तौ भक्षयितो मारभात्. रौद्रः கூடியவனாய ராட்சசக அரக்கன் தயோः அவ்விருவர்களுடைய ஏதத் மேற்கண்ட சஞ்சல்பிதம் மொழியை ஸ்ருத்வா கேட்டு ததாதனால் குருத்தகா சினம் கொண்டு ஆஸ்யம் விதாரிய வாயை திறந்து தௌத்து அவ்விருவர்களையும் பக்ஷைத்தும் விழுங்க அரபத் எத்தனித்தான். கொடியவனாகிய அரக்கன் அவ்விருவர்களுடைய மேற்கண்ட மொழியை கேட்டு அதனால் சினம் கொண்டு வாயை திறந்து அவ்விருவர்களையும் விழுங்க எத்தனித்தான். ततस्तौ देशकालज्ञौ गङ्गाभ्यामेव राघवो अच्छिन्दतां सुसंहृष्टौ बाहू तस्यां स देशयोः. தேசக்காலஜ்ஞோ தேசத்தையும் காலத்தையும் அறிந்த தௌ ராகவோ அந்த ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் ததா அப்பொழுது சுசம்ஹ்ருஷ்டௌ உற்சாகம் கொண்டவர்களாய் அம்ச தேசயோஹோ தோள் பூட்டுகளில் தஸ்யே அவனது பாஹு இரு கைகளையும் கங்காபியாம் ஏவ இரு வாள்களாலும் அச்சிந்ததாம் அறுக்கலானார்கள். தேசத்தையும் காலத்தையும் அறிந்த அந்த ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் அப்பொழுது உற்சாகம் கொண்டவர்களாய் தோள் பூட்டுகளில் அவனது இரு கைகளையும் இரு வாள்களாலும் அறுக்கலானார்கள். தக்ஷிணோ தக்ஷிணம் பாஹும் அசக்தம் அசேனா ததா சிச்சேதராமோ வேகேன சவ்யம் வீரஸ்து லக்ஷ்மணா. ததா அப்பொழுது தக்ஷிணக
சாமர்த்தியசாலியாகும் ராமவா ஸ்ரீராமர் வேகேன வலுக்கொண்டு தக்ஷிணம் வலது பாகும் கையை அசக்தம் சடக்கென அசினாவாளால் சிச்சேத அறுத்து தள்ளினார். வீரக சூரராகும் லக்ஷ்மணர் சவ்யம் இடது கையை தூ அங்கனமே அறுத்து தள்ளினார். அப்பொழுது சாமர்த்தியசாலியாகும் ஸ்ரீராமர் வலுக்கொண்டு வலது கையை சடக்கென வாளால் அறுத்து தள்ளினார். சூரராகும் லக்ஷ்மணர் இடது கையை அங்கனமே அறுத்து தள்ளினார். சப்பபாத்த மகாபாகோஷ்சின்னபாகோர் மகாஸ்வனः खं च गां च दिशश्चैव நதயஞ்சலதோ யதா. மகாபாகுகோ நீண்ட கைகள் உடனிருந்த சாவன் சின்ன பாகுகோ கைகள் அறுபட்டு அதனால் மகாஸ்வனக பெரும் கூச்சலிட்டு கம் ச ஆகாயத்தையும் காம் ச பூமியையும் திசக ஏவ 8 திக்குகளையும் ஜலதாயதா நீருண்ட மேகம்போல் நாதையன் ஒலிபெறச் செய்து கொண்டு பார்த்த பூமியில் விழுந்தான். நீண்ட கைகளுடன் இருந்த அவன் கைகள் அறுபட்டு அதனால் பெருங்கூச்சலிட்டு ஆகாயத்தையும் பூமியையும் 8 திக்குகளையும் நீருண்ட மேகம் போல் ஒலிபெறச் செய்து கொண்டு பூமியில் விழுந்தான். சனிக்ருத்தோ புஜௌ திருஷ்ட்வா சோணிதோக பரிப்ளுதः தீனப்பப்ரச்சதோ வீரோ கௌ யுவாமிதே தானவः. சாதானவः அந்த அசுரன் புஜோ இரு கைகளையும் நிக்ருத்தோ அறுக்கப்பட்டவைகளாய் திருஷ்ட்வா உணர்ந்து சோணிதௌக பரிப்ளுதः இரத்த வெள்ளத்தால் நனைந்தவனாய் தீனாய் ஏங்கிய மனத்தனாய் தௌ அந்த வீரர்கள் இருவரையும் பார்த்து யுவாம் நீங்கள் இருவரும் கௌ யார் இதி பப்ரச்ச என்று வினவினான். அந்த அசுரன் இரு கைகளையும் அறுக்கப்பட்டவைகளாய் உணர்ந்து இரத்த வெள்ளத்தால் நனைந்தவனாய் ஏங்கிய மனத்தனாய் அந்த வீரர்கள் இருவரையும் பார்த்து நீங்கள் இருவரும் யார் என்று வினவினான். इति तस्ये ब्रुवाणस्य लक्ष्मणः शुभलक्षणः शशंस तस्य काकुत्स्थं कबन्धस्य महाबलः. तस्ये அவன் इति மேற்கண்டவாறு புருவாணஸ்ய வினாவுகையில் மகாபலः மகாபலசாலியும் சுபலக்ஷணக சிறந்த பிறவி குணங்கள் அமைய பெற்றவருமாகிய லக்ஷ்மணர் காக்குஸ்தம் ஸ்ரீராமரை பற்றி தஸ்ய அந்த கபந்தஸ்ய கபந்தனுக்கு சசம்ச பின்வருமாறு மொழிந்தார். அவன் மேற்கண்டவாறு வினாவுகையில் மகாபலசாலியும் சிறந்த பிறவி குணங்கள் அமைய பெற்றவருமாகிய லக்ஷ்மணர் ஸ்ரீராமரை பற்றி அந்த கபந்தனுக்கு பின்வருமாறு மொழிந்தார். अयमिक्ष्वाकुदायादो रामो नाम जने श्रुतः अस्येव वरजं विद्धि भ्रातरं मां च लक्ष्मणम्. अयम् इक्ष्वाकुदायादः இக்ஷ்வாக்கு குலத்தில் தோன்றியவர் ஜனங்களால் ராமஹ நாம ஸ்ரீராமரென ஸ்ருதஹ அழைக்கப்படுபவர். மாம் என்னை லக்ஷ்மணம் ச லக்ஷ்மணர் என பெயர் பூண்டவனென்றும் அஸ்யே இவரது அவரஜம் இளைய பிராத்தரம் ஏவ தம்பி என்றும் வித்தி நீ அறி. இவர் இக்ஷ்வாக்கு குலத்தில் தோன்றியவர் ஜனங்களால் ஸ்ரீராமரென அழைக்கப்படுபவர். என்னை லக்ஷ்மணர் என பெயர் பூண்டவன் என்றும்
இவரது இளைய தம்பி என்றும் நீ அறி. மாத்ரா பிரதே ஹ்ருதே ராஜ்யே ராம பிரவ்ராஜிதோ வனம் மயா சஹ சரத் ஏஷ பார்யயா ச மஹத்வனம். ராஜ்யே ராஜ்யம் பிரதிஹ்ருதே அபகரிக்கப்பட்ட விஷயமாய் மாத்ரா தாயால் வனம் காட்டிற்கு ராமகா ஸ்ரீராமர் பிரவ்ராஜிதக அனுப்பப்பட்டார். ஏஷகா இவர் மயாசகா என்னோடு கூடவும் பாரியயாச்ச மனைவியோடு கூடவும் மகத்வனம் பெரும் காணில் சரதி காலம் கழித்து வருகிறார். ராஜ்யம் அபகரிக்கப்பட்ட விஷயமாய் தாயால் காட்டிற்கு ஸ்ரீராமர் அனுப்பப்பட்டார். இவர் என்னோடு கூடவும் மனைவியோடு கூடவும் பெருங்காணில் காலம் கழித்து வருகிறார். அஸ்ய தேவ பிரபாவஸ்ய வசதோ விஜனே வனே ராக்ஷசா பஹ்ருதா பார்யா யாமிச்சந்த விஹாகதா. விஜனே நிர்ஜனமான வனே காட்டில் தேவ பிரபாவஸ்ய தேவ மகிமை கொண்ட அஸ்ய இவர் வசதः வசித்து கொண்டு இருக்கையில் பார்யா மனைவி ராக்ஷசா பஹ்ருதா ஓர் அரக்கனால் அபகரிக்கப்பட்டிருக்கிறாள். யாம் எவளோ அவளை இச்சந்தோ காண விரும்பும் நாங்கள் இருவரும் இஹ இவ்விடத்திற்கு ஆகதோ வந்தோம். நிர்ஜனமான காட்டில் தேவ மகிமை கொண்ட இவர் வசித்து கொண்டு இருக்கையில் மனைவி ஓர் அரக்கனால் அபகரிக்கப்பட்டிருக்கிறாள். எவளோ அவளை காண விரும்பும் நாங்கள் இருவரும் இவ்விடத்திற்கு வந்தோம். त्वं तु को वा किमर्थं वा कबन्धसदृशो वने आस्येनो रसि दीप्तेन भग्नजङ्घो विचेष्टसे. கபந்த சத்ருஷா தலையில்லாத உயிருடன் இருக்கும் முண்டம் போன்றவனாய் பக்னஜங்கா தூ கால் நொண்டியாகவும் இருக்கும். துவம் நீ கஹாவாயார் வனே காட்டில் கிமர்த்தம் வாயேன் உரசி மார்பில் தீப்தேன தீங்கு விளைவிக்கும் ஆசியன வாயுடன் விசேஷ்டசே திரிகிறாய். தலையில்லாத உயிருடன் இருக்கும் முண்டம் போன்றவனாய் கால் நொண்டியாகவும் இருக்கும் நீயார் காட்டில் ஏன் மார்பில் தீங்கு விளைவிக்கும் வாயுடன் திரிகிறாய். ஏவ முக்த கபந்தஸ்து லக்ஷ்மணேனோத்தரம் வச்சः வாச்ச பரமப்ரீதஸ்ததிந்திர வச்சனம் ஸ்மரன். லக்ஷ்மணேன லக்ஷ்மணரால் ஏவம் மேற்கண்டவாறு உக்தகா வினாவப்பட்ட கபந்தகா கபந்தன் தப்பொழுது இந்திரவச்சனம் இந்திரனது ஆக்ஞையை ஸ்மரன் நினைத்து தோ அதனால் பரமப்ரீதக பரம சந்தோஷமடைந்தவனாகி உத்தரம் பதில் வச்சா சொல்லை உவாச்ச பின்வருமாறு மொழிந்தான். லக்ஷ்மணரால் மேற்கண்டவாறு வினாவப்பட்ட கபந்தன் அப்பொழுது இந்திரனது ஆக்ஞையை நினைத்து அதனால் பரமசந்தோஷம் அடைந்தவனாகி பதில் சொல்லை பின்வருமாறு மொழிந்தான். ஸ்வாகதம் வாம் நரவ்யாக்ரோ திஷ்ட்யா பஷ்யாமி சாப்யஹம் திஷ்ட்யா சேமோ நிக்ருத்தோ மே யுவாப்யாம் பாகோ பந்தனோ. வாம் ஸ்வாகதம் அடியேன் நன்மனத்துடன் செய்யும் உபச்சாரத்தை நீங்கள் இருவரும் அங்கீகரித்து அருள்வீராக.
அகம் நான் நரவியாக்ரோ அப்பி புருஷோத்தமர்களையே திஷ்டியாச்ச எனது பாக்ய விசேஷத்தாலேயே பஷ்யாமி நேரில் காண பெறுகிறேன். மே எனது இமோ இவ்விரண்டு பாகுபந்தனோ கைப்பூட்டுகளும் யுவாபியாம் ச உங்கள் இருவர்களாலேயே திஷ்டியா எனது பாக்ய விசேஷத்தால் நிக்ருத்தோ வெட்டித் தள்ளப்பட்டன. அடியேன் நன்மனத்துடன் செய்யும் உபசாரத்தை நீங்கள் இருவரும் அங்கீகரித்து அருள்வீராக. நான் புருஷோத்தமர்களையே எனது பாக்ய விசேஷத்தாலேயே நேரில் காண பெறுகிறேன். எனது இவ்விரண்டு கைப்பூட்டுகளும் உங்கள் இருவர்களாலேயே எனது பாக்ய விசேஷத்தால் வெட்டித் தள்ளப்பட்டன. விரூபமயச்ச மே ரூபம் பிராப்தம் யவின யத்யத தன்மே ஸ்ருணு நரவியாக்ர தத்வத சம்சதஸ்தவ. நரவியாக்ர புருஷோத்தமாமே எனது ரூபம் உருவமானது அவிநயாத் அகந்தையால் எப்படி விரூபம் விகார ரூபமாய் பிராப்தம் ச ஆனதோ ததை தத்வதः எதையும் ஒழிக்காது யதாயி நடந்தபடியே தவ தேவரீருக்கு சம்சதா சொல்லும் மே அடியேனுக்கு ஸ்ருணு செவிசாற்றி அருள்வீராக. புருஷோத்தமா எனது உருவமானது அகந்தையால் எப்படி விகார ரூபமாயானதோ அதை எதையும் ஒழிக்காது நடந்தபடியே தேவரீருக்கு சொல்லும் அடியேனுக்கு செவிசாற்றி அருள்வீராக. इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये आरण्यकाण्डे 70तमः सर्गः।